ஆவலாதி அப்படிங்கிற அந்த புத்தக வெளியீடு நம்மலாம் இப்போ கூடியிருக்கோம். ஏன்னா பதட்டத்தோடு கேட்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை இப்போ நம்ம கேட்க போகிறது. லோ குமரன் அவர்கள் தன்னுடைய புல்லாங்குழல் இசையை நமக்காக தர காத்திருக்கிறார். அண்ணனுடைய புல்லாங்குழல் இசையுடன் நம்ம ஆரம்பிப்போம். அண்ணன் வாங்கினே. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எல்லாரையுமே வந்து ஆவலாதியில் வந்து சந்திக்கிறதுல வந்து ஆவலாதும் வந்து பார்த்தாச்சு, மகிழ்ச்சி. சும்மா ஒரு சில பாடல்கள் மாத்திரமே. இது என்னன்னா ஒன்னொன்னு ஒரு ஸ்ருதியில ஒரே ஸ்ருதிங்கிறது நீங்க அந்த ஸ்ருதியில இதுல
இந்த ஆவலாதி அப்படிங்கிற இந்த புத்தக வெளியீட்டில் இந்த நெற் மாலை பொழுதில் நாம் எல்லாம் இணைந்திருக்கிறோம். அண்ணன் மா தொல்காப்பியன் தான் இந்த நூலுக்கான நூலர். பாருங்கண்ணே, நம்ம அந்த நூலினுடைய ஆதிக்கத்துக்கு எதிராக இவ்வளோ பேசிகிட்டு இருக்கோம். அண்ணன் நைஸாக நூல் ஆசிரியரை தூக்கு, நூலர்னு வை அப்படின்னு நம்மக்கிட்டே அந்த வார்த்தை கொண்டாந்து திணிச்சிட்டார் அண்ணன். அந்த நூலுக்கான நூலர் அண்ணன் மா தொல்காப்பியன் அவர்கள் நிறைய வார்த்தைகளை புதுசாக கண்டுபிடிப்பார். ஐயா ராமதாஸ் அவர்கள் இந்த மாதிரி புதுசாக நிறைய தமிழ் வார்த்தைகளை கண்டுபிடிப்பார். அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் சீமான் நிறைய வார்த்தைகளை கண்டுபிடிப்பார். அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் தொல்காப்பியன் நடந்த புது வார்த்தைகளை வரைஞர் அப்படின்னு ஒரு வார்த்தை, அது நீங்கள் கண்டுபிடிச்சது தானே? அதேமாரி இன்னொரு வார்த்தை ஏதோ கண்டுபிடிச்சிங்க. உரைஞர்னா உறங்கிக்கிட்டே இருக்கிறவங்களா? இல்லை, காட்சிமான்னு ஒரு காட்சிமா, இப்படி நிறைய வார்த்தைகளை கண்டுபிடிச்சி காட்சிமை இல்லை. இந்த ஆவலாதிக்கு அப்புறம் அகராதின்னு ஒன்று போட்டு இதெல்லாம் முழுசாக நம்ம ஏற்றிட வேண்டியதுதான். அதுக்கு ஒரு நூல் வெளியீட்டுல ஆமாம், கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும். அதே மாதிரி இந்த வார்த்தைகளுக்கான புது வார்த்தைகள் கண்டுபிடிப்பது அப்படிங்கிறதுல நம்மளுமே நிறைய பேர் என்னென்னா முகநூல் அப்படிம்போம். அது ஃபேஸ்புக்குன்னு தான் சொல்லணும். அது ஏன்னா பெயர் சொல்ல அப்படியே தான் நம்ம சொல்லி ஆகணும். அது முகநூல் அப்படின்னு ஃபேஸ்புக்கு நம்ம சொல்லக்கூடாது. ஃபேஸ்னால் முகம், புக்குனா நூல், முகநூல் அப்படின்னு சொல்லக்கூடாது. அன்புமணினா லவ் பண்ணு நம்ம இங்கிலீஷ் எழுதுறது இல்லை. அன்புமணினா ANBU MANI அன்புமணி தான். அந்த மாதிரி தான் வாட்ஸ்அப்பும். அது யாரோ ஒருத்தவங்க கண்டுபிடிச்சது, யாரோ ஒருத்தவங்க பெற்ற குழந்தை, அதுக்கு வாட்ஸ்அப்னு பேர் வச்சுருக்காங்க. அதுக்கு பஹ்ரீன்லாம் நம்ம சொல்லக்கூடாது, அது வாட்ஸ்அப்பு தான். அந்த மாதிரி அண்ணன் இல்லை. அண்ணன் வந்து பெயர் சொல்ல விட்டுருவார். அதனால் அண்ணன் மற்ற சொல்லுகளுக்கு தான் கண்டுபிடிப்பார். இந்த நூல் வெளியீட்டு விழாவுக்கு வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவரும் இந்த மாலை பொழுதில் வரவேற்கிறேன். நிகழ்ச்சி தொகுப்பு மைனர் வீரமணி, அது நான் தான். வரவேற்புரை திருமதி ஜமுனா ராமஜெயம் அவர்கள். நூல் அறிமுகம் திருமதி ரெஜினா சந்திரா அவர்கள். நூல் வெளியிடுபவர் திரு பிச்சைமுத்து அவர்கள். பெற்றுக்கொள்பவர் திரு லோ குமரன். இந்த விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக திரு பிச்சைமுத்து அவர்கள், திரு லோ குமரன் அவர்கள், திரு சண்முகம் ஆச்சாரியார் அவர்கள், திரு ஒளிவண்ணன் அவர்கள், தலைமை உரையாற்றுவதற்காக காத்திருக்கும் கவிஞர் அமிர்தம் சூர்யா அவர்கள், நூல் திறனாய்வு செய்து பேசவிருக்கும் நடிகை ரேகா நாயர் அவர்கள், சிறப்புரை வழங்க காத்திருக்கும் எனது அன்புக்குரிய அண்ணன் இயக்குனர் மு களஞ்சியம் அவர்கள், கடைசியாக ஏற்புரை வழங்க காத்திருக்கும் ஐயா மா தொல்காப்பியன் அவர்கள். ஸோ இந்த நூல் வெளியீட்டு விழாவில் முதலாவதாக வரவேற்புரை வழங்க திருமதி ஜமுனா ராமஜெயம் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். எனது மாலை வணக்கமும் வரவேற்பும். ஆவலாதி வெளியீட்டு விழாவில் உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு புதிய புத்தகத்தின் வெளியீட்டை கொண்டாடுவது மட்டுமல்லாமல் அதன் ஆசிரியரின் அர்ப்பணிப்பு, படைப்பாற்றல் மற்றும் கடின உழைப்பை கௌரவிப்பதற்காகவும் நூலர் மா தொல்காப்பியன் அவர்களை வாழ்த்துவதற்காகவும் கூடியிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். பல்வேறு உலகங்களுக்கு நம்மை அழைத்துச் செல்லவும், ஆழ்ந்த சிந்தனையை தூண்டவும், மாற்றத்தை ஊக்குவிக்கவும் புத்தகங்களுக்கு நம்ப முடியாத ஆற்றல் உள்ளது. ஆவலாதி ஒன்றும் விதிவிலக்கல்ல. வாசகர்களை கவரும் மற்றும் நீடித்த தோற்றத்தை ஏற்படுத்துவதற்காக உறுதியளிக்கிறது. இந்த மாலையை மறக்க முடியாத ஒன்றான ஒரு நிகழ்வாக்கி ஆவலாதி வெளியிட்டு மகிழ்வோம். நன்றி. இந்த ஆவலாதி புத்தகம் எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? கை தூக்குங்க. யாருமே படிக்கலையா? இல்லை இந்த பேசுகிறதுக்காக வந்திருக்கவங்க அல்லது அண்ணன் அப்படி கேட்குறேன். எல்லாருமே படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, ரொம்ப முக்கியமான புத்தகம், அனைவரும் வாங்கி படிங்க. இந்த புத்தகத்துக்கான வெளியீட்டுக்கு அண்ணன் அழைக்கும் பொழுது அண்ணன் சொல்லிடலாமானதை அண்ணன் தப்பாக எடுத்துக்க மாட்டார். அண்ணன் பேசும்பொழுது ஃபோன் பண்ணி தான் கூப்பிட்டாரு. மைனர், நீங்கள் கண்டிப்பாக வந்துடணும், ஆவலாதின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன், நீங்கள் கண்டிப்பாக வரணும், கலைஞன் வராரு அப்படின்னாரு. ஆனால் கலைஞன் வராரு, நானும் வரேன்னு. இல்லை என்ன புத்தகண்ணே அப்படின்னு கேட்டேன். குறிப்பாக சொல்லணும்னா ஒரு 6 புக்குங்க அப்படின்ட்டாரு. புத்தகம் என்ன சொல்கிறீங்க? அப்புறம் வாங்கி படித்தோம்னா அது ஓரியன்டாக எழுதியிருக்கிறதுனால அப்படின்னு கிடையாது. அண்ணா சும்மா நாங்கள் பேசிக்கிறதுனால ஈஸியாக புரியணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கலாம். அது ஓரியன்டான கதைகள் அப்படிங்கிறனால அந்த புத்தகம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அதில் உள்ள சிக்கல்கள், அதில் உள்ள உறவு முறைகள், அது எப்படி அணுகிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம் தான் அதில் இருக்குமே தவிர அண்ணன் சொல்கிறது மாதிரி நான் சும்மா புரியணுங்கிறதுக்காக சொன்னேன், மற்றபடி வேறு எதுவும் இல்லை.